அன்புள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் போதகர் கெர்ஷோம், போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 2025 ஆண்டிற்குள் நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த காலாண்டு முதலாம் காலாண்டு பாடத்தின் தலைப்பானது தேவனுடைய அன்பும் நியாயமும். பாடத்தை எழுதியவர் ஜான் சி பெக்கம். பாடம் 2 தலைப்பு உடன்படிக்கை அன்பு. வனப்பாட வசனம் யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்களும் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அருமையான ஒரு துவக்கம். பாஸ்டர் சார்ல்ஸ் இந்த பாடத்தை அறிமுகப்படுத்துங்க. இன்றைக்கு தேவனுடைய அன்பை குறித்து நாம் அதிகமாக படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டது. அதில் இந்த அன்பு என்கின்ற வார்த்தைக்கு பவுல் 4 விதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஆனால் இன்னைக்கு பாடத்தில் நமக்கு 2 வார்த்தைகள் மாத்திரம் மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அகாப்பே என்று நாம் பார்க்கிறோம், இரண்டாவது ஃபிலியோஸ் என்று பார்க்கிறோம். இதை தான் பவுல் அடிக்கடி அவருடைய நிருபங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார். இந்த 2 வார்த்தையுமே அன்பை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த அகாப்பே அன்பை நாம் எப்படி விளக்கி சொல்லலாம் அப்படின்னா, தேவன் நம்மேல் காண்பிக்கிற ஒரு அன்பு. இந்த அன்பு சுயநலமற்ற ஒரு அன்பு, தியாகம் செய்யும் ஒரு அன்பு, எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் நம்மக்கிட்டேருந்து திரும்பி எதிர்பார்க்காமல் இதோ செய்யக்கூடிய ஒரு அன்பை தான் அகாப்பே அன்பு என்று சொல்லுகிறோம். இது மிகவும் தூய்மையான ஒன்று. அடுத்ததாக இந்த ஃபிலியோஸ் என்று சொல்லுகிறோமே, இது சகோதர சிநேகத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதில் தேவனுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது குமாரர் பிதாவில் அன்பாய் இருக்கிறார், பிதாவும் அவருடைய குமாரில் அன்பாய் இருக்கிற இந்த ஒரு பதத்தை, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பதமாக இந்த ஃபிலியோஸ் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2 வார்த்தைகளை இந்த பாடத்தில் நாம் விரிவாக படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்ல போகிறோம். எலாஸ்டிசிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, இந்த 2 வார்த்தையை சேர்த்து தேவனின் அன்பான இரக்கம், மனதுருக்கம் மற்றும் கிருபை எவ்வளவு தூரம் விரிவடையும். யோவான் 3:16 நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பு வல்லமையானதாக பார்க்கப்படுகிறது. அதாவது உதாரணமாக இப்போ ஒரு கடைக்கு சென்று நமக்கு பிரியமானவருக்கு ஏதாவது பொருள் வாங்குகிறோம் என்று சொன்னால், ஒரு நலிவடைந்த பொருளையோ அல்லது மிகவும் ஒரு சீப்பான ஒரு பொருளை நம்ம வாங்க மாட்டோம். இருக்கிறதுலே ஒரு மேன்மையான ஒரு சிறப்பான பொருளை தான் நம்ம வாங்கி கொடுப்போம். ஆண்டவராகிய தேவன் தான் நேசிக்கிற தன்னுடைய மக்களுக்கு, இந்த ஜனத்திற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பெஸ்ட் கிஃப்ட் என்ன செய்திருக்கிறாரு, இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அன்பை குறித்து நாம் படிக்கும் பொழுது மிகவும் ஆழமானது. அதாவது இது அனைத்தையும், மனிதகுலம் அனைவரையும் அங்கே உள்ளடக்கியதாக இருக்கிறது. இதில் யாருமே தவிர்க்கப்படலை. இரண்டாவது, ஒரு வல்லமையான அன்பு. ஏதோ இந்த பூமியில் வாழ்நாள் மாத்திரம் இல்லாதபடிக்கு நித்திய காலமாக அவருடைய அன்பை குறித்து படிக்க போகிறோம் என்று சொல்லி தீர்க்கதரிசியமாக எழுதியிருக்கிறாங்க. அப்போது தேவனுடைய அன்பானது எல்லாரையும் உள்ளடக்கியதாக இருக்குது. சிலர் தங்களை நினைக்கலாம், என்ன ஆண்டவர் நேசிக்க முடியாது, நான் ரொம்ப பாவியாக இருக்கிறேன், எல்லாரையும் நேசிப்பார் ஆனால் எங்களை நேசிக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு தனிநபரும் தேவனால் நேசிக்கப்படுகிறார்கள். தேவன் நேசிக்காதவர் என்று சொல்லி ஒருவர் கூட இல்லை. அனைவரும் அவரை நேசிக்கிறார், அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சங்கீதம் 33:5 வாசிக்கும் பொழுது, பூமி கர்த்தருடைய காருண்யத்தால் நிறைந்திருக்கிறது. அங்கே 145 சங்கீதம் 9 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேல் உள்ளது என்பதை அங்கே தெளிவாக விளக்குவதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு சந்தேகத்தோட ஒரு கேள்வி பாஸ்டர் சார்ல்ஸுக்கு, எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் உண்மையாகவே விரும்புகிறாரா? ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டது. ஆண்டவருடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை எல்லாரும் ஒத்துக்கொள்வாங்க. ஏன் அப்படின்னா,
அவருடைய அன்பு தகுதியற்றவர்கள் மேலும் ஊற்றப்படுகிறது. அவர்கள் அழிந்து போகிறதை ஆண்டவர் விரும்பவில்லை. பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கின்ற பிரமாணத்தை கொடுத்திருந்தாலும் எசேக்கியேல் 33:11 வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, துன்மார்க்கன் சாகிறதை நான் விரும்புகிறது இல்லை என்று சொல்லுகிறார். அவன் தன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி பிழைக்கவே நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா துன்மார்க்கன் என்றாவே பொதுவாக மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இவன் எப்போ சீக்கிரம் சாவான் அப்படின்னு தான் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விரும்புவாங்க. அவன் செத்துட்டானா கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் உலகத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் தேவன் அப்படி கொண்டாடுகிறவர் அல்ல. அவனும் அந்த மீட்பை பெற்றிருந்தால் நலமாக இருக்குமே என்று எண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். புதிய ஏற்பாட்டில் 2 மிக முக்கியமான வாக்கியம். ஒன்று 1 தீமோத்தேயு 2:4 பவுல் சொல்கிறாரு, எல்லா மனுஷரும் தேவனை பற்றி அறிவை அடைந்து ரட்சிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதே கருத்து தான் 2 பேதுரு 3:9 உள்ளடக்கி இருக்கிறது. இதில் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுகிறவர்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்றால் எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு இருதயம் தேவனிடத்தில் இருக்கிறது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட இருதயம் ஆண்டவருக்கு இருக்கிறபடினால் எல்லாருக்கும் அந்த அழைப்பை கொடுக்கிறார். எல்லார் உள்ளத்திலும் ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்று பார்க்கிறோம். இது ரெண்டாவது. மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சத்தியத்தின் மூலமாக தான் ரட்சிப்பை நாம் பெற முடியும். ஏதோ ஆண்டவர் ஒரு குறுக்கு வழியை காண்பித்து குறுக்கு வழியின் மூலமாய் நம்மை ரட்சிக்கவே முடியாது. அதனால தான் சத்தியபரராகி அவருடைய குமாரரை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பினார். அவர் கொடுத்த சத்திய வசனங்களை விசுவாசிக்கிறவன் சுத்திகரிக்கப்படுவான், ரட்சிப்பை அடைவான் என்று பார்க்கிறோம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இதை யாரெல்லாம் விசுவாசிக்க போகிறாங்க என்பது தான் ஒரு பெரிய சவாலாக அமைகிறது. ஆனால் ஐந்தாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதோ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார். அதாவது விசுவாச பிள்ளைகளாகிய நாம் தேவனை தேடி போகும்பொழுது அவருடைய அன்பு இன்னும் ஆழமாய் நமக்குள்ளாக கிரியை செய்கிறது. நாம் அந்த அன்பை மீண்டுமாக வெளிப்படுத்துகிறோம் என்பதை தான் நாம் புரிந்து கொள்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாமா? உண்மையான பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் பேசுவோம். பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னன்னா, தேவன் உடன்படிக்கையின் அன்பின் உறவை எதனோடு தொடர்புபடுத்துகிறார்? தேவன் தம்முடைய உடன்படிக்கையின் அன்பை குடும்ப உறவுகளோடு தொடர்பு படுத்தி விவரிப்பதை நாம் பார்க்க முடியும். அங்கே கணவன் மனைவிக்கிடையே உள்ள ஒரு உறவு, ஈண்டெடுத்த தாய் குழந்தையின் இடையே உள்ள ஒரு உறவு, இந்த 2 காரியங்களையும் நாம் உதாரணமாக பார்க்கலாம். அங்கே ஓசியா புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நீ என்னை நீ பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவா என்று கர்த்தர் உரைக்கிறார். ஈஷி என்கிற அந்த இவரே பதத்திற்கு என் புருஷன் என்று அர்த்தம். அப்போ அங்கே தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள உறவை, அங்கே உடன்படிக்கையின் உறவை கணவன் மனைவிக்கு உருவகங்களோடு தொடர்பு படுத்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்கிறோம். 2வது உதாரணமாக ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலை குறித்து சொல்வதை நாம் பார்க்க முடியும். இங்கே தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு அங்கே உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக ஆண்டவராகிய தேவன் தன் ஜனங்கள் மீது அந்த உடன்படிக்கையின் உறவை குறிப்பதற்கு குடும்பங்களின் உறவுகளை உருவகங்களாய் பயன்படுத்துவதை இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், தேவனின் உடன்படிக்கை, தேவனின் அன்பு, இதில் எது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது? தேவனுடைய உடன்படிக்கை நிபந்தனைக்கு உட்பட்டது என்று பார்க்கிறோம். அவருடைய அன்பு மாறாதது என்று பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறாரு. அவருடைய குணாதிசயம்தான் அவருடைய கட்டளைகள் என்று பார்க்கிறோம். அவருடைய கட்டளைகளை ஒரு மனிதன் கை கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக தேவன் பேரிலே விசுவாசம் வைக்க வேண்டும். இரண்டாவது அந்த தேவனில் அன்பு கூற வேண்டும். ஏன் அப்படின்னா, அந்த தேவன் அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றுகிறார். அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பு நம்ம என்ன பண்ணுகிறது? பரிபூரணப்படுத்துகிறது, மாற்றுகிறது. ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் என்று சொல்லுகிறோம். இதை உபாகமம் 7:9 மோசேவுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரை தேவன் என்றும் அவரில் நீ அன்பு கூர்ந்து
தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயம் என்ன பண்ணுறாரு, காக்க பண்ணுகிறார். அப்போ ஆண்டவர் கவனிக்கிறார். யார் அவரில் உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு உடன்படிக்கை என்ன பண்ணுறாரு, காக்க பண்ணுறாரு. இல்லைன்னா அவங்க கீழ்ப்படியாமைனால் அவங்க அந்த உடன்படிக்கையை அவங்க முறித்து போடுறதுனால அந்த உறவிலிருந்து அவர்கள் முறிந்து போகிறார்கள். ஆண்டவர் அவர்களை முறித்து போடவில்லை, அவர்களே முறிந்து போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ முதல்ல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய குணாதிசயம் மாறாத ஒன்று, அவருடைய அன்பு மாறாது என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ரெண்டாவது, அவர் எப்பொழுதும் உத்தமமான தேவனாக இருக்கிறார். மனுஷர்கள் அவரை விட்டு போனாலும் அவர் தொடர்ந்து நம்மளை பிடிக்கிறபடினா அவருடைய உத்தம குணம் வெளிப்படுகிறது. மூன்றாவது, அந்த உடன்படிக்கையை மீண்டுமா முறித்து போட்டவர்களிடத்தில் உறுதி செய்ய அவர் என்ன பண்ணுறாரு, பிரயாசம் எடுக்கிறார் என்று பார்க்கிறோம். நான்காவது பார்த்தீங்கன்னா mercy ஃபார் ஃபெய்த்ஃபுல். மீண்டுமாக அந்த உடன்படிக்கையில் நாங்கள் தவறிட்டோம், மறுபடியும் நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று யாரெல்லாம் வராங்களோ அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த ஏற்றுக்கொள்ளுதலை யார் வெளிப்படுத்தி கீழ்ப்படுகிறாங்களோ மேன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மேல் ஊற்றுகிறார். தொடர்ந்து பாடத்துக்குள்ளே கடந்து போகிறோம். பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கான கேள்வி, தேவனோடு கொண்டுள்ள உறவினால் வரும் நன்மைகள் எதை சார்ந்திருக்கிறது? தேவன் ஒவ்வொரு நபரையும் தன்னுடன் ஒரு நெருக்கமான அன்பின் உறவிற்கு அழைக்கிறார். அங்கே மத்திய 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்த பொழுது ஒரு ஓமையை குறித்து நம்ம படித்தோம். அங்கே அவருடைய அழைப்பிற்கு செவி கொடுப்பவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் அன்பு செலுத்துகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்திய 22, 37, 39 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்க 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அப்போது தேவனோடு கொண்டுள்ள உறவினால் வரும் நன்மைகள் நம்முடைய சுய தீர்மானத்தின்படி அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்வதும் அல்லது நிராகரிப்பத்தையும் சார்ந்திருக்கிறது. அந்த கல்யாண விருந்திலே அநேகருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அழைப்பை ஏற்று வந்தவர்கள் அங்கே நீதியின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள், நிராகரித்தவர்கள் இழந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த நன்மைகளை இழந்து போவதற்கும் நாம் நிராகரித்தோம் என்று சொன்னால் நாமும் அதற்கு பாத்திரமாக இருப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், இதை அதே கேள்வியை சார்ந்த அடுத்த கேள்வி என்னென்னா, தேவனோடு கொண்டுள்ள உறவினால் வரும் நன்மைகளை ஏற்றுக்கொள்வது எப்படி, நிராகரிப்பது எப்படி? தேவனோடு உறவு கொள்ளும்பொழுது 4 மேன்மையான ஆசீர்வாதங்கள் மனிதனுக்கு கிடைக்கிறது. முதல்ல என்னென்னா, ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார். வழி நடத்தப்படணும்னா நமக்கு எது வேணும்? ஞானம் அவசியமாக இருக்கிறது. இக்கட்டிலே அகப்படாதபடிக்கும் ஆபத்திலே அகப்படாதபடிக்கு நமக்கு ஞானத்தை கொடுத்து விவேகமாய் ஆண்டவர் நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். ரெண்டாவது, ஆண்டவரோடு நாம் உறவிலே இருக்கும்பொழுது ஒரு உள்ளான சமாதானம் நமக்கு இருக்கும். அந்த மன உளைச்சல் அல்லது வேதனைகள் இல்லாமல், ஒருவேளை போராட்டங்கள் இருந்தாலும் ஒரு உள்ளான அமைதல் என்று சொல்லுகிறோமே, அது அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, அரவணைப்பை ஆண்டவர் கொடுக்கிறாரு, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்றும் பார்க்கிறோம். நான்காவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முதிர்ச்சி அடைகிறோம் அல்லது வளர்ச்சி அடைகிறோம். ஆனால் நிராகரிக்கும் போது என்ன அப்படின்னா, நான் சொன்ன இந்த 4 ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். நாம் காயினை போல பூமியிலே நிலையற்றவர்களாய் அலைந்து திரிகிறவர்களாக இருப்போம். அப்படி இராதபடிக்கு ஆண்டவர் அவருடைய ஆவியானவர் மூலமாக நம்மை வழிநடத்துகிறார் என்பதே உண்மையாக இருக்கிறது. நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று எரேமியா 31:3 நம்ம வாசிக்கிற வசனத்தினுடைய பொருள் என்ன? நாம் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய அன்பை குறித்து படித்து வருகிறோம். அதில் முக்கியமாக அநாதி ஸ்நேகம் என்று சொல்லும் பொழுது தேவ அன்பிற்கும் நமது அன்பிற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அது நித்தியமான ஒரு அன்பு, சம்பாதிக்க இயலாத ஒரு அன்பு. நாம் தேவன் மீது கொண்ட அன்பானது அவர் நம் மீது கொண்ட அன்பின் மறுமொழியாகவே பார்க்கப்படுகிறது. இப்போ நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு முன்பதாகவே அவர் நம் மீது அன்பு செலுத்துகிறார். இப்போ நாம் கேட்பதற்கு முன்பதாக தேவன் நம் மீது அன்பு செலுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆம், அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். வேத விளக்க உரையாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
தீர்க்கதரிசியானவர் அங்கே இஸ்ரவேலுக்கு ஒரு ஆறுதல் தரும் விதமாக என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், அவர்களின் பிதாக்களின் நாட்களில் வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக அன்பு இன்னும் அவர்கள் மீது நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அது நித்தியமானது. ஐயோ, ஆண்டவர் எங்கள் பிதாக்களின் காலத்தில் மாத்திரம்தான் அன்பு செலுத்தினார், நம்மிடத்திலே அந்த அன்பு இல்லையோ என்று சொல்லி ஒரு ஏக்கம் இல்லாதபடிக்கு அந்த அன்பு நித்திய காலமானதாக இருக்கிறது. அவர்கள் தேவ அன்பின் கயிறுகளால் அவரை நோக்கி இழுக்கப்பட தவற முடியாது. யாருமே ஆண்டவருடைய அன்பு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. யாரும் தேவன் என்னை நேசிக்கவில்லை, அவர் அன்பு என்றால் என்னவென்றே தெரியாதுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதுதான் அங்கே ஓசியாவில் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். வெளிப்படையான ஒரு அன்பு, அனைவருக்குமான ஒரு அன்பு, அதுதான் தேவ அன்பு, நித்தியமான ஒரு அன்பு. பாஸ்டர் சார்ல்ஸ், நீங்கள் மற்றவர்களுடைய கடனை தீர்க்க எவ்வளவு இரக்கம் தேவைப்படும்? தேவன் உங்கள் கடனை தீர்க்க எவ்வளவு இரக்கம் தேவைப்படும்? இதை தான் ஆண்டவர் ஒரு நல்ல உமானத்திலே சொல்லுகிறார். அது நமக்கு பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜா இருந்தார். அவர் கணக்கு பார்க்கத்தக்கதாக தன் கீழே இருந்த வேலைக்காரர்களை அழைக்கிறார். அதில் முதல் ஒருவன் வருகிறான். அவன் வரும்பொழுது அவனுடைய கடன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 talents என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவனுடைய கடனை நாம் கணக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு தாலந்து என்றாலே 6000 தினார் என்று சொல்வார்கள். அவங்க ஒரு குறிப்பிட்ட, அதுலேயும் குறிப்பாக 300 தினார் ஒரு வருஷம் வேலை செஞ்சால் தான் அந்த 300 தினார் அவங்களால சம்பாதிக்க முடியும். இப்போ இதை கணக்கு போட்டு வேத வல்லுநர்கள் நமக்கு சொல்கிறாங்க, 2 லட்சம் வருஷம் அவன் உயிரோடு இருந்து அவன் வேலை செய்து அவன் கடனை அடைக்க அவன் பிரயாசம் எடுத்தால் தான் இந்த கடன் அடைக்கப்படும். அப்படின்னா இந்த ஓமானத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன காண்பிக்கிறார்னா, நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் நம்முடைய சுயபலத்தினால் தீர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய கோபாக்கினை நம்மேல் அவ்விதமாக இருக்கிறது. இந்த கோபாக்கினையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து விட்டார். அப்போ இந்த ஓமானத்தில் இவன் வரான், அவனுக்கு உத்தியோகம் இல்லை, அவனுடைய குடும்பமும் அதை என்ன பண்ண முடியாது, அவனுடைய பின் சந்ததி கூட இவனுடைய கடனை என்ன பண்ண முடியாது, அடைக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவரும் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இவன் வழியிலே திரும்பி போகும்பொழுது இவனுக்கு கீழே கடன்பட்ட கொஞ்சம் குறைவான இதுதான். அவன் கடன்பட்டதை அவன் ஒரு 2-3 வருஷத்துலேயே அந்த கடன் என்ன பண்ணிடலாம், தீர்த்திடலாம். ஆனால் அவனுடைய கழுத்தை பிடித்து அவன் என்ன பண்ணுறான், நெருக்குகிறான் என்று பார்க்கிறோம். இந்த ஓமானத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, அந்த நபரை மீண்டுமாக அழைத்து, இதோ நான் உனக்கு இவ்வளவு கடன்களை நான் மன்னித்தேனே, ஆனால் உனக்கு கீழான உன்னுடைய சிநேகிதன் சகோதரனுடைய கடனை நீ உனக்கு மன்னிக்க முடியலையே, நீ எல்லா நிர்வாகத்தையும் என்ன பண்ணு, நீ எனக்கு கடனை திரும்ப செலுத்த வேண்டும் என்று சொல்லி என்கிட்ட வேலை செய் அப்படின்னு சொல்லி அடிமையாக வைக்கிறார். இதில் மேன்மையான ஒரு ஓமானத்தை ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, இரக்கத்தை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு இரக்கத்தை மாத்திரமே காண்பிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை ஒருபோதும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடினப்படுத்தினா நம்முடைய வாழ்க்கை பெரிய ஒரு ஆபத்திற்குள்ளாக மீண்டும் தள்ளப்படும் என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். பாஸ்டர் கெர்ஷோம், இதுவும் அவசியமான ஒரு கேள்வி. எதை இலவசமாய் பெற்றோம், எதை இலவசமாய் கொடுக்க வேண்டும்? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம் மீது பாராட்டின வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் எழுதுவதை பார்க்க முடியும். பொதுவாக ஒருவர் நமக்கு நன்மை செய்தால் அவருக்கு நாமும் நன்மை செய்வது மனித இயல்பு. ஆனால் ஆண்டவராகிய தேவன் நாம் பாவம் செய்து கற்பனையை மீறி நடந்த பொழுதும் கர்த்தர் கிருபையாய் நமக்கு அன்பு செலுத்தினார். நம்மிடத்தில் அன்பு காட்டுவதற்கு எந்த முகாந்தரமும் இல்லாத பொழுதும் ஆண்டவர் நமக்கு பாராட்டின அன்பு பெரிதாய் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கணும். அதுதான் நாங்கள் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் பாச அருமையாக அந்த ஓமை குறித்து சொன்னாங்க. அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுக்கு கடன்பட்டதை திரும்ப செலுத்தவே முடியாது. அவனுடைய வாழ்நாளில் அவன் உழைத்தால் கூட எப்படி அந்த எஜமான் மன்னித்தார், அதே போல் நாமும் தேவனிடத்திலே பெற்ற அன்பிற்கு ஈடே செலுத்த முடியாது. அப்படிப்பட்ட பேர் அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். தேவ அன்பை சம்பாதிக்கவே முடியாது, விலையேற பெற்றது என்பதை இந்த வசனத்தில் வாயில நம்ம புரிந்து கொள்கிறோம். அதனால தான் வார்த்தைகளை விவரிக்க முடியாமல் யோவான் என்ன செய்கிறாரு, 1 யோவான் 3:1 சொல்லும் பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நாம் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். பிஹோல்ட் வாட் மேனர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது அவருக்கு வார்த்தைகள் இல்லை. அதை சொல்வதற்கு அகலமோ ஆழமோ தெரியாமல் மெய் செலுத்து போய் என்ன செய்கிறாரு,
இந்த வசனத்தை சொல்வதை பார்க்க முடியும். இதை குறித்து பைபிள் காமெண்ட்ரியில் சொல்லும் பொழுது அந்த ஆழம் அகலம், அந்த தெய்வீக அன்பின் அகலத்தை விவரிப்பதற்காக என்ன செய்கிறாரு, இந்த அகாப்பே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. முக்கியமாக ஒரு 9 முறை சுவிசேஷ புத்தகத்தில் 4 சுவிசேஷம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடு முழுவதும் 100 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக இந்த யோவான் என்ன செய்கிறாரு, இந்த நிருபத்தில் மாத்திரம் 46 முறை அகாப்பே என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தையை அவர் மெய் செலுத்து போய் அதை விவரிக்க முடியாமல் அதிகமாக பயன்படுத்துவதை இங்கே நாம் பார்க்க முடியும். அப்போ தெய்வ அன்பானது விவரிக்க முடியாத அளவு கடந்த அன்பாய் பார்க்கப்படுகிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், தேவனிடத்திலும் மற்றவரிடத்திலும் நம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துவது? தேவனுடைய அன்பை ருசிக்கிற எந்த ஒரு மனிதனும் சக மனிதனிடத்திலே அன்பு கூறுவான். ஏன் அப்படின்னா, அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது நம்மை மாற்றுகிறது என்பதை முதலாவதாக ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அந்த அன்பு மற்றவர்களை சிநேகிக்கத்தக்கதாக நம்மை ஏவும் என்பது பவுலுடைய அநேக நிருபங்களிலே சொல்லப்பட்ட ஒரு மேன்மையான சத்தியம். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு இதை கட்டளையாகவே கொடுக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் என்னவாருங்க, அன்பாயிருங்கள் என்று ஆண்டவர் அதை கட்டளையாக பிறப்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். இதை கட்டளையாக உணர்கிற தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் எல்லாரிடத்திலும் அன்பு என்கின்ற ஒரு விஷயத்தில் கடன்பட்டு இருக்கிறேன் என்பதை உணர்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அன்பை நம்ம வெளிப்படுத்துறதுனால நாம் விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இது இருக்கிறது. அன்பு காமிக்கல அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன இல்லை, விசுவாசம் இல்லை என்றே நாம் சொல்லலாம். உண்மையாக ஆண்டவர் பேரில் விசுவாசம் இருக்கும் அப்படின்னா சக மனிதரிடத்தில் என்ன கூறுவாங்க, அன்பு செலுத்துவார்கள் என்பதை பார்க்கிறோம். நான்காவது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய உறவிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிறது இந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. நாம் ஆண்டவரோட உறவில் இருக்கிறோம் அப்படின்னாவே மற்றவர்களோடு நாம் எப்படி இருப்போம், ஐக்கியமாக ஒற்றுமையாக இருப்போம். மற்றவங்களோட நம்ம சண்டை போட்டுட்டு பிரச்சனைகள் இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய உறவு யார்கிட்ட முறிந்திருக்கிறது, தேவனிடத்திலே முறிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல பாடத்தை நாம் படித்தோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.